Dear college friends, you are going to complete your degree now. BCom, BBA, BA, BCA, whatever it is, degree you are going to complete. What is the value of degree? Literally no value, friends. Value இல்லை. யார் சொன்னாங்க சார்? ஆசிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் அவங்க ஒரு இன்டர்வியூ, அவங்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. அது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. 11 மில்லியன் கிராஜுவேட்ஸ் அன்எம்ப்ளாய்டு இன் இந்தியா. 11 மில்லியன் பாருங்களேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 67% கிராஜுவேட்ஸ் அன்எம்ப்ளாய்டுலாங்க. எங்க போய் வேலை தேடுவாங்க? ஏன்னா அதுல அவங்க சொல்லி இருக்கிறது டிகிரின்றது ஒரு பட்டம், அவ்வளவுதான். பிளஸ் 2 மாதிரி ஆகி போச்சு. அதை வச்சுட்டு வேலை கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இதுதான் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? இப்போவே ஏப்ரல் உடனே என்ன படிக்க வேண்டும், அடுத்தது யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். சார், நான் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், படித்தது அதே தான். போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்றும் ஆக போறதில்லை. அதனால அந்த போஸ்ட் கிராஜுவேட் சிந்தனையை அகற்றி விடுங்கள். அது கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு, படிச்சுக்கலாம். சரி சார், எம்பிஏ அடுத்தது, மறுபடியும் அதுவும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான். 8 லட்சம் செலவாகலாம். ஏற்கனவே உங்க பேரண்ட்ஸ் 3 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. 8 + 3 11 லட்சம். பெற்றோர்களின் கடன் சுமையை அதிகரித்து கொண்டே செல்ல போகிறீர்களா? அந்த எம்பிஏ நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டு படிச்சு முடிச்சுக்கலாம். அப்போ என்னதான் சார் படிக்கிறது? அறிவு சார்ந்த படிப்பை படியுங்கள், தொழில் சார்ந்த படிப்பை படியுங்கள், ஸ்கில்ஸ் வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். அப்போ ஸ்கில்ஸ் வளர்த்து கொள்ளக்கூடிய துறைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சயின்ஸை பத்தி பேச வரல. நான் இந்த மாதிரி பிகாம், பிஏ, பிசிஏ, பிபிஏ இவங்களை பத்தி பேசுறேன். அப்போ நீங்க படிக்க வேண்டியது, நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ஒரு காஸ்ட் அக்கவுண்டன்ட், ஒரு கம்பெனி செக்ரட்டரி, இந்த மாதிரி படியுங்க. அதுவும் இந்தியன் கோர்சஸ் படிங்க. ஏன்னா ஃபீஸ் கம்மி, மேக்சிமம் 1.5 lakhs ஆகும், அவ்வளவுதான். காலேஜ் படிப்பை விட கம்மி. டைம் எவ்வளவு ஆகும் சார்? மேக்சிமம் 3 வருஷம் ஆகலாம். அதுல 1.5 வருஷம் படிச்சுட்டாவே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் 20,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ நீங்களே படித்துக் கொள்ளலாம். சிஏ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா சிஎம்ஏ படிங்க. ICWA. அது என்னது சார் ICWA? அதான் சிஎம்ஏன்னா என்ன சார்? சிஎம்ஏன்னா செலவு கணக்காளர். அதாவது அது முடிச்சிட்டீங்கன்னா காஸ்டிங் ப்ரொஃபஷனல், பிசினஸ் அனலிஸ்ட். இந்த காலத்துல பிசினஸ் அனலைஸ் பண்ணி தகவல் சிஇஓக்கு சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அது நீங்க தான். அததான் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அட்வைஸ் கொடுக்கிறவங்க சிஎம்ஏன்னு தான் சொல்லியிருக்காங்க. MSME எல்லாம் உங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு. அப்படின்னா மைக்ரோ, மிடில், ஸ்மால் என்டர்பிரைசஸ், சிறு குறு தொழில்கள் எவ்வளோ பெருகிக் கொண்டே வருகிறது. அதுலெல்லாம் உங்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு. அப்புறம் நீங்க தான் அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபஷனல். அக்கவுண்ட்ஸ் இல்லாத இடமே கிடையாது. பெட்டி கடை முதற்கொண்டு பிளேன் செய்யற கம்பெனி வரைக்கும் அக்கவுண்ட்ஸ், ஜிஎஸ்டி நீங்க தானே பார்க்க போறீங்க. அப்போ பாருங்களேன், சுத்து வட்டாரத்துல உங்களுக்கு தானே வேலை வாய்ப்பு அதிகம். வெறும் பிகாம் கிடையாதே. சரி, அது எவ்வளவு வருஷம்? நான் என்ன சொல்றேன்னா, டிகிரி ஏப்ரல் முடிச்சிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு வருஷம் கொடுங்க, ஃபுல் டைம், அவ்வளவுதான். அதாவது இந்த வருஷம் டிசம்பர்ல இன்டர்ல ஒரு குரூப், அடுத்த வருஷம் ஜூன் இன்டர்ல 2வது குரூப் முடிஞ்சு போச்சு. இன்டர் ஃபைனல், அவ்வளவுதான். இன்டர் முடிச்சிட்டீங்கன்னாவே 20,000 ரூபாய் இருக்குதே, நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம் பிளேஸ்மெண்ட்.